ஒரு மிகச்சிறந்த விவசாயி, இயற்கை விவசாயி, வேளாண் விஞ்ஞானியாக இருந்து இந்த மண்ணில் மாபெரும் சாதனைகளை செய்தவர். நான் இயற்கை விவசாயம் சொன்னா கூட ஐயா என்னை அடிக்க வருவார். இது பாரம்பரிய விவசாயம், தமிழர்களுடைய விவசாயம். அப்ப பாரம்பரிய விவசாயம் சொல்லுவாங்க. அந்த பாரம்பரிய விவசாயத்தை சென்ற தலைமுறையிடத்தில் இருந்து எடுத்து அடுத்த தலைமுறைக்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தமிழக வேளாண்மை சாகுபடி தொழில்நுட்ப ஆலோசகர், முன்னோடி இயற்கை உழவர், இயற்கை பாரம்பரிய விவசாயி திரு ஞானப்பிரகாசம் ஐயா அவர்களை உங்கள் பலத்த கரவொலியோடு மேடை கிடைப்பதை மகிழ்ச்சி அடைகிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு நெல் திருவிழா, நெல்லுக்குன்னு ஒரு திருவிழா உலகத்திலேயே, தேசிய நெல் திருவிழா. நெல்லுக்குன்னு ஒரு விழா முதல்ல ஆரம்பிச்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம இங்கே வந்துட்டு இருக்கோம். ஒரு 4 வருஷமாக தான் இந்த மைக்கு நம்ம கையில் கிடச்சிருக்கு. சோறு திங்கிறோம்ல, சோறுன்னு ஒன்று திங்கிறோம். அதனால நெல்லுக்குன்னு ஒரு விழா எடுக்கிறாங்கப்பா. என்னத்துக்கும் விழா எடுக்கிறாங்க. தக்காளியால் அடிச்சுக்கிட்டு கூட வெளிநாட்டில் ஒரு விழா நடத்துறாங்க. ஆனால் நம்ம சோறு திங்கிறோம், நெல்லுக்காக ஒரு விழா, அதுக்கு போகணுன்ட்டு வந்துட்டு இருக்கோம். நான் 4 கூட்டம் பேசியிருக்கேன். எத்தனை பேர் காலை வாங்கினீங்கன்னு தெரில. எப்போ வருவார்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நாங்கள் சிறப்பு அழைப்பாளர்னா கடைசியாக தான் பேசுவாங்கிறத புரிஞ்சுக்கிங்க. கூட்டம் இருக்கணும்ல. இருந்தாலும் பாதி கூட்டம் போயிட்டு பேசுவோம். ஒரு 10 நிமிஷம் தான், நிறைய டைம் இல்லை. உங்க சௌரியத்துக்கு அவங்க விடுவாங்களா, பின்னால இருந்து சட்டையை பிடிச்சி இழுப்பாங்க போதிய. முதல் கூட்டத்தில் நெல் இயற்கையா செயற்கையா? நெல் சாப்பிட்ற சோறு, இது தானா தான் நம்ம செஞ்சோமா, அது முதல் கூட்டம். அடுத்ததா இப்ப கூட கர்நாடகாவுக்கு நம்மளுக்கு யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. மழை இயற்கையா செயற்கையா? 2வது தடவை பேசணும். மறந்துருப்பீங்க எல்லாம். இந்த தண்ணி குடிக்கிறீங்களா? இந்த தண்ணி ஏது? மழை பெஞ்சா தண்ணி குடிக்கிறீங்க? பூமியில இருந்து எடுத்துதான் நீ குடிக்கிறோம். இந்த தண்ணி பூமியில இருந்து எடுத்தது. இந்த தண்ணி பூமிக்குள்ள எப்படி போச்சு? யாரும் அதை பத்தி ஒன்றும் கவலைப்படுறது இல்லை. சாயந்தரம் போனீங்கன்னா வழக்கம் போல ஆட்டோமேட்டிக்காக மோட்டரை போடுவீங்க, அல்லது கார்பரேஷன் தண்ணி வரும், குடிப்பீங்க, அவ்வளோதான். இப்போ தண்ணி தமிழ்நாட்டில் அத்து போயிட்டு இருக்கு. இன்னொரு நாட்டை கூப்பிட்டு எங்களுக்கு குடிநீர் கொடுங்கன்னு கம்பெனிக்கு வித்துக்கிட்டு இருக்கோம், மாவட்டமா. தமிழ்நாட்டில் தண்ணியை யாரும் விலைக்கு வித்ததே கிடையாது. ஊத்து தோன்ற நேரத்துலலாம் தண்ணீர், ஊத்து தோன்ற இடத்துலலாம் தண்ணீர். திருமண பக்கம்ல தண்ணி. எப்படி தண்ணி அழிஞ்சுது? ஏன் தண்ணி குறையுது? இதை பத்தி யாரும் சிந்திக்கவே இல்லை. என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பிரச்சனைனா, கர்நாடகாரன் தண்ணியை விட மாட்டான். போன வருஷமே நான் சொன்னேன், கர்நாடகாவுக்கே நாங்க தான் தண்ணி காட்டுவோம். அது 3வது கூட்டம். ஏன் இல்ல, இது எரிச்சலை மூட்டுறதுக்காக இல்ல. மழை மேகங்களை உருவாக்குற வாய்ப்பு கர்நாடகாவுக்கு கிடையாது. மழை இயற்கையா செயற்கைன்னா செயற்கை. நம்ம உருவாக்கணும் மழைய. நீங்க விவசாயங்கிற பேர்ல இருக்கீங்களே தவிர உங்க அட்ரஸே உங்களுக்கு தெரியாது. இதுதான் சத்தியம். விவசாயினா யாரு? மானியம் கேட்கணும், கொண்டாட தள்ளுபடி பண்ண. விவசாயி தானே அரசாங்கத்தையே கடன் போடுக்கணும். விவசாயி தான் வர்றவனுக்கெல்லாம் இல்லைங்காம சோறு போடணும். ஏதாவது நல்லா தெளிவா கேக்குதா இல்லையா? ஏன்னா
முழுசா விவசாயங்கிறது என்னன்னு தெரியாமலே விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க. விவசாயம்னா பூமியில இருந்து எடுக்கிறது, போடுறதே இல்லை, அழியறதே இல்லை. விவசாயம்னா பூமியில இருந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும், அவன் தான் விவசாயி, எந்த செலவும் இல்லாம. இப்ப நான் சொல்றேன், ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி ஆரம்ப காலத்துல இருந்தோம். எப்ப இருந்தோம்? ஒரு 1000-2000 வருஷத்துக்கு முன்ன பணக்காரங்களா இருந்தவங்க எல்லாம் நிலம் வச்சிருந்தவங்க தான், விவசாயம் பண்ணவங்க தான். ஏன்னா மண்ணிலிருந்து எடுக்கிற வேலையை மட்டும்தான் நம்ம செஞ்சோம். அதை இப்ப சோதிக்கிறோம், நம்ம எடுக்கணும். இப்ப நாங்க எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்ப இனிமேல் இதுதான் உங்களுக்கான விவசாயமா வரும். உலகத்திலேயே இப்ப இந்த தண்ணியை குடிக்கிறீங்க, தண்ணி சுத்தமான தண்ணியா இல்லையான்னு தெரியாது. உலகத்திலேயே மிக உயர்ந்த நீர் அணைக்கட்டு கட்டி சேமிச்சவங்க தமிழர்கள் தான் உலகத்திலேயே. இந்த மாதிரி உங்க முன்னோர்கள் சேமிச்சாங்கிற அறிவு உங்களுக்கு தெரியுமா? உலகத்தில் எங்கேயுமே இந்த மாதிரி அணைக்கட்டு கிடையாது. ஒரு அணைக்கட்டு கடனா இதுதான். அதாவது மிக அதிகபட்ச தொழில்நுட்பம், பாதுகாப்பு, சிறப்பு, கெட்டு போகாத தண்ணி. இப்ப நம்ம குடிக்கிற தண்ணி மேல்நிலை நீர் தேக்கத்தோட்டத்துல கெட்டு போயிடும். அணைக்கட்டில் இருக்க தண்ணி அணை உடைச்சுக்கும். மழை காலத்துல மேட்டூர் வெள்ள பாதிப்பு, நீர்பிடிப்பு பகுதிகளில் உள்ள மக்கள்லாம் கரையேற்றுக்குங்கிறாங்க. ஆனா தமிழர்கள் அணை கட்டினாங்க, வெள்ள பாதிப்பே கிடையாதுங்க. அவன் கட்டின அணையை இன்னும் உலகத்திலே ஒருத்தன் கூட கண்ணாலேயே பார்த்தது கிடையாது. இந்த மேடையில, இதை 4வது மேடையில சொல்றேன், தமிழர்கள் கட்டின அணைக்கட்டால ஒரு துளி ஆபத்து கிடையாது. மிக உலகத்திலேயே மிக உயர்ந்த தண்ணீர் பாதுகாப்பு முறை அந்த அணைக்கட்டில் இருந்தது. மிக மிக தூய்மையான குடிநீர் தமிழை மட்டும்தான் சேர்க்கறதுக்கு கத்து வச்சிருந்தான். அந்த மாதிரி தண்ணி எங்கேயுமே சேர்க்கல. இப்ப நான் சொல்லிடுவேன், மேடையில் சொல்லிட்டு தான் கீழே இறங்குவேன். இதுவே அட்ரஸ் இல்லாம இருக்கீங்க, இது தெரியாமலே இருக்கீங்க. இப்ப திருப்பி நம்ம ஆரம்பிக்கணும். அதை அந்த மழை நீர், தூய மழை நீர் சேமிப்பு கிடங்கு. விசிலுக்கு போயிட்டீங்களா, வேற மாதிரி நினைப்பாங்கப்பா. ஊரை சுத்திரும் நிலங்க, ஊரை சுத்திரும் நிலம், நிலம் பூரா நெல் வயல்கள். 3 அடியில 4 அடி மழை பெஞ்சாலும் சுத்தமான மழை நீர் அந்த வரப்பு போட்ட வயலுக்குள்ள பெய்யும். போர் வச்சு தண்ணி எடுத்து பாய்ச்சினதில்ல, ஆத்து தண்ணி பாய்ச்சினதில்ல. தமிழ்நாட்டில் உள்ள அவ்வளவு அணைக்கட்டுகள், எவ்வளவு அணைக்கட்டு, மேட்டூர், அப்புறம் பெரியாறு, முல்லை பெரியாறு, அப்புறம் பரம்பிக்குளம், அப்புறம் சொல்லுங்க எல்லாமும், இத்தனை அணைக்கட்டுகளும் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா நிலத்துக்கும் தண்ணி பாய்ச்ச முடியாது தமிழ்நாட்டில். ஆனா அவ்வளவு நெல் வயல்கள் இருந்தது. அவ்வளவு நெல் வயலுக்கு ஏது தண்ணீர், சுத்தமான மழை தண்ணீர். ஆடிப்பட்டம் தேடி விதைனா இப்போ இந்த பக்கம் திருக்குவளை, வேதாரணி, இந்த பக்கம்லாம் பாருங்க மானாவாரி சாகுபடி தான். மழை பெஞ்சாதான் தண்ணி. நெல்லை விதைச்சிருவாங்க புழுதியே. அவ்வளவு மழை நீரும் தங்குங்க எங்க நெல் வயல்ல. நல்லா கவனிங்க, எல்லா வயலுமே வரப்போ எடுத்திருக்கோம். இந்த வயல்ல 3 அடி பெஞ்சுன்னா அந்த வயல்ல 3 அடி பெய்யும். இவன் 3 அடி வரப்பு போட்டிருந்தான்னா அவன் 3 அடி வரப்பு போட்டிருப்பான். அந்தந்த வயல்ல பெய்கிற சுத்தமான மழை தண்ணி அங்கங்கே நிற்கும். இது வாய்க்கால இருந்து வந்து தண்ணி கிடையாது, ஆத்து பாசனம் கிடையாது. ஆறுகளையும் வாய்க்கால்களையும் தமிழர்கள் வடிகாலாக பயன்படுத்தினார்கள். நான் இந்த மேடையில சில உண்மைகளை பேசணும், பேசிதான் ஆகணும். இல்லாட்டினா இது கூட ரெக்கார்டு இல்லைன்னு ஆயிடும். அந்த ரெக்கார்டுக்காகனாச்சும் நான் பேசுறேன். முதல்ல என்ன பேசுனேன்? நெல் இயற்கையா செயற்கையா, அடுத்தது மழை இயற்கையா செயற்கையா, அடுத்த கூட்டத்தில் கர்நாடகாவுக்கு நம்ம தான் மழையை உருவாக்கணும். வடகிழக்கு பருவமழையும் தென்மேற்கு பருவம் தமிழர்கள் உருவாக்கினாங்க. 50 வருஷத்துக்கு முன்ன தமிழ்நாட்டில் எல்லாம் வரப்பு இருந்தது. அந்த வரப்புகள் எல்லாம் நீரை தேக்கி வச்சுது. உயரமான நெல் ரகங்கள், அவ்வளவு நீரும் பூமிக்கு உள்ள போச்சு. இதாங்க தமிழர்கள் கட்டினான.
இந்த மாதிரி ஒரு அணைக்கட்டை பார்க்க முடியாது. வாட்டர் டேங்க்ல இருக்கிற தண்ணியில பாசி பிடிக்கும், குரங்கு செத்து கூட பைப் வழியா வரும். பூமிக்கு கீழே தண்ணி இருந்தா எங்கேயோ பாசி பிடிக்குமா? இந்த அணை உடையுமா? தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற நெல் வயல்கள்ல சேர்க்கிற தண்ணீர் அளவுக்கு தண்ணீர் இந்த சுண்டைக்காய் அணைக்கட்டுகளால சேர்த்து வைக்க முடியுமா? யோசிங்க, வீட்டில் போயாவது யோசிங்க. ஒரு 3 அடி உயரம் வர மழையை பேய வைக்க முடியும். நான் சொன்னேன், காதில் வாங்கிட்டு எல்லாம் டைம் பாஸ் பண்ணிட்டு போயிட்டீங்க. நெல் திருவிழாக்கு போனா ஐயா பேசினார், அவ்வளவுதான். யாராவது ஒருத்த செஞ்சீங்களா? 3 வருஷமா மழையை பேய வைக்க முடியும் நிரூபிக்கிறதுக்காக சொல்லிட்டான் நம்பாலு. அப்பவே சொல்லிட்டான், தொட்டு காட்டாத வித்த சுட்டு போட்டாலும் வராது. நீ செஞ்சு காட்டினாதே நம்புவாங்க. எந்த காலத்தில் இருக்க? அவன் ரீல்ஸ் பார்த்துட்டு போயிட்டு இருக்கான், நீ தண்ணியை உண்டாக்குற. ராமநாதபுரம் மாவட்டத்தில் போகலூருங்கிற இடத்துல பரமக்குடிக்கும் பக்கத்தில் 40 ஏக்கர் நிலத்துல 3 வருஷமா சீமை கருவேல் காட்டுக்கு நடுவில் மழையை பேய வச்சு 230 மூட்டை நெல் எடுத்திருக்கோம். விதைக்கிறது, அடுத்தது அறுக்கிறது தான். இதாயா விவசாயம்? என்ன விதைக்கணும், அடுத்தது அறுக்கணும், அவ்வளவுதான் விவசாயம். கோயம்புத்தூர் பொள்ளாச்சியில் தென்னை மரம் செத்துக்கிட்டு இருக்கு. தண்ணீரே இல்லாத ராமநாதபுரம் மாவட்டத்தில் செஞ்சாதான் ஒத்துப்பாங்க மக்கள். அப்பதான் இது சாதனையா வரும்னு தென்னங்கன்று வச்சு கோடையில் எது தண்ணி எல்லாம் உப்பு தண்ணி. தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம், திருநெல்வேலி எல்லாமே உப்பு தண்ணி தான். தென்னை மரம் காய் காய்ச்சிக்கிட்டு இருக்கு, பாலை வச்சிருக்கு. இதுதான் உண்மையாவே உங்களை காப்பாற்றும். நீங்க கூட்டம்லாம் காப்பாத்தாது. யோசிங்க. குறைச்சலா ஒரு 3 அடி உயரம் வரப்பு போட்டீங்கன்னா 20 வருஷத்துக்கு வேண்டிய தண்ணி. வரப்புயர நீர் உயரம், வரப்புயர உலகத்திலேயே எந்த மொழியிலையும் சொல்லப்பா. நம்மளும் அதையே சொல்லிக்கிட்டு இருக்கோம். செய்ய வேண்டியது ஒண்ணு எவனாவது சொல்லிக்கிட்டு இருப்பான. எப்படி உயரணும் தண்ணி? ஒருத்தன் சொல்றான், லூசு பயமோன, இப்படிதான் நம்மளுக்கு வர்ற பேச்செல்லாம். மழை பெஞ்சதுனால தண்ணி, வரப்பு போட்டா எப்படி தண்ணி வரும்? வரப்புகள் நீரை உருவாக்குகின்றன. மேக கூட்டங்கள் உருவாக்குகின்ற வேலையை வரப்புகள் செய்கின்றன. இப்ப தமிழ்நாட்டில் வரப்பே கிடையாது. 50 வருஷமா என் நிலத்துல பெய்கிற தண்ணீர் என் நிலத்தை விட்டு அந்த பக்கம் போகவே இல்லை. முதல்ல எல்லாம் ரெக்கார்டு. நன்னிலத்துல ஒரு விவசாயி தூக்கு போட்டு தற்கொலை செய்கிறார். தினத்தந்தியில தலையங்கத்துல முதல் பக்கத்துல நன்னிலத்தில் விவசாயி தற்கொலை எப்படி எழுதணும்? ஒரு பேப்பர்ல எழுதுனா எப்படி எழுதணும்? தினத்தந்தி தலையங்கிறது சூப்பரா எழுதுறாள். பயிர் கருகி விவசாயி சாவு. நம்மளுடைய இருந்தாங்க. பயிர் கருகுனா பயிர் தானங்க சாகணும், ஏன் விவசாயி சாவுறான்? தலையங்கம் எப்படி நல்லா இருக்கா? மானத்தோட வாழணும்ல, வாங்கின கடனை கொடுக்கணும்ல. அப்போ தண்ணி பிரச்சனை பெரும் பிரச்சனை. தண்ணீரை உண்டாக்க முடியும். முதல்ல நான் பேசினேன் பேரளம் சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல. கர்நாடகாவிடமிருந்து ஒரு சொட்டு தண்ணீரை கூட கேட்க விரும்பாத தன்மானம் உள்ள தமிழன் நான். கொஞ்சம் மாற்றமா தான் வரும். என்ன பண்ற, நம்ம தலையெடுத்தே அப்படி எழுதி விட்டான். ஏன் மண்ணுக்கு எனக்கு வேணுங்கிற தண்ணியை நான் பாய்ச்சுவேன். ஐயா பேசும்போது, யார் பேசுனா, அசோகன் ஐயா பேசும்போது சொன்னாங்க, 124 நெல் 184 நெல் எல்லாமே சம்பாதான். அதை இல்லாம குருவையும் சம்பாவும் சேர்த்து ஒரு நெல் 90 நாள்ல விளையிற நெல், 184 நெல் விளையிற நெல், 2 நெல்ல ஒரே தடவை நட்டான். நான் சொன்னல, விதைக்கிறது அடுத்தது அறுக்கிறது மட்டும்தான் தமிழ்நாட்டு விவசாயிக்கு வேலை. 184 நெல்லையும் 90 நெல்லையும் ஒன்னா கலந்து விட்டுருவான். 94 நெல் 90 நாள்ல விளைச்சலா வந்துடும். அதை அறுத்துட்டு வீட்டு போயிடுவான். அடுத்தது 184 நெல் விளைஞ்சு வரும். அதை அறுக்கிறதுக்கு முன்னாடி தை மாசம் அறுப்புக்கு வரும். வணக்கம்.
அதை அறுக்கிறதுக்கு முன்னாடி உளுந்து பயிரத்தை விட்டு அதையும் அறுத்துட்டு விட்டு போயிடுவான். அதுக்கு அடுத்து உளுந்து பயிரும் பிடிக்கிட்டு விட்டு போயிடுவான். விதைக்கிறது அறுக்கிறது மட்டும் சுகமா வாழ்ந்த தமிழ் உழவர்களை முதல் தடவையா எங்க தெரியுமா கால் வச்சு அழிச்சாங்க? யாருக்காவது சொல்ல தெரியுமா? தமிழ்நாட்டோட பொருளாதாரம் எங்க அழிஞ்சது தெரியுமா? எஸ், தமிழ்நாட்டில் வரப்புகளை ஒழிச்சாங்க, மக்கள் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சாங்க. வரவன அது 1000 காரணம். முதல் விஷயம் புரிஞ்சுக்கோங்க, உலகத்திலேயே சுத்தமான மிக மிக சத்து வாய்ந்த நீர் எது தெரியுமா? மழை நீர் தான். என்ன அவ்வளோ நைட்ரஜன், அவ்வளோ ஆக்சிஜன். அந்த மாதிரி தண்ணி எங்கேயும் கிடையாது. மழை பெஞ்சதுன்னா அருகு முள்ளு முளைக்கும், ஆலமரமும் முளைக்கும், உலகம் பூரா காடு மாதிரி கிளம்புங்க. இந்த மழை நீரை முதல்ல வெட்டி விட்டான். வரப்புகள் இருந்தா எலிகளுக்கு இடைஞ்சன்னு. எலிகளை ஒழிக்கிறதே வரப்புகள் தான். உண்மையில 30 நாளைக்கு வேணாலும் எலி தண்ணி குடிக்காம இருக்கும். 30 நிமிஷம் கூட தண்ணியில மூச்சு விட்டுக்கிட்டு இருக்க முடியாது. 2 பக்கமும் மழை நிறைய பெஞ்சு 2 பக்கமும் வரப்பு மூழ்கிட்டு, அந்தவனும் வரப்பு நிறைய நீர் வச்சுட்டான். அங்கேயும் 3 அடி மழை, இங்கேயும் 3 அடி மழை. எப்படி இங்க வரப்புல எலி இருக்கும்? ஊரு பூரா மழைங்க, ஊரு பூரா மழை, ஊரு பூரா வயல்வெளி, வீடுகள்லாம் நெருக்கமா இருக்கும். இப்பவும் இப்படிதான் இருக்கு தமிழ்நாட்டுல. வீட்டை சுத்தி எங்க பார்த்தாலும் வயல்வெளிகளுங்க, அவ்வளவுலையும் தண்ணி. ஆத்து தண்ணியை பாய்ச்சி அது வந்தது. ஆறுகள்லாம் வடிஞ்சுக்கிட்டே இருந்தது, தேவையில்லாத நீர். அதாவது புஞ்சை நிலத்துல பெய்யறது, வீட்டு கூரைகள்ல பெய்யறது, ரோட்ல பெய்யற தண்ணீர் எல்லாம் வடிஞ்சுது. ஆறுகள்ல அணை கட்டுன அறிவு தமிழர்களுடையது அல்ல. ஆறுகள்ல அணை தமிழர்கள் கட்டவே இல்லைங்க. கல்லணை கட்டினது தண்ணீரை பிரிச்சு விடுறதுக்காக, தண்ணீரை தேக்கி பாய்ச்சறதுக்காகவே இல்லை. இந்த சுத்தமான மழை தண்ணீர் அளவு கடந்த வளத்தோட நிலத்துல இறங்கின உடனேயே அளவு கடந்த விளைச்சல். ஏன்னா நல்லா யோசிங்க, கொஞ்சம் வீட்டில் போய் கூட யோசிங்க அந்த பேச்சை கேட்டு. இந்த உலகத்திலே சும்மா சோறு போட்ட ஒரே ஒரு பூமி எங்க? தமிழ்நாடு தான். வேற எந்த நாட்டிலாவது இலவசமா சோறு போட்டாங்கன்னா கேட்டு பாருங்க. சத்திரம் கண்ட இடமெல்லாம் சோறு, கோயில் கண்ட இடமெல்லாம் சோறு, தின்ன கண்ட இடமெல்லாம் சோறு, இலவசமா சோறு. அவ்வளவு அளவு கடந்து விளையாட்டினா எப்படி சோறு போட முடியும்? அப்படி அந்த அளவுக்கு விளையாட்டுக்கு என்ன காரணம்? முழுசா மழை தண்ணி. இந்த மழை தண்ணியை முழுசா தேக்கணும். என்ன ஆகும்னா, முதல்ல ஒரு நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, மழை நீர் வரப்புக்கு மேலே நின்றுதுன்னா அவ்வளவு தண்ணி உள்ளதான் போகும் பூமிக்குள்ள. கோடை காலமா இருந்தா இந்த தண்ணியெல்லாம் ஆவி ஆயிடுங்க. நல்லா பாருங்க, கோடை காலமா இருந்தா இந்த பெய்கிற மழை நீர் ஆவியா போயிடும் உடனே. மழைக்காலத்துல தேக்கி நிறுத்துறான் அவன் தண்ணியை. அடுத்தது பனிக்காலம், ஐஸ் மாதிரி இருக்கும் தண்ணியை தொட்டா. அவ்வளவு தண்ணி போக்கடலாம எல்லா வயல்கள்லையும் வரப்புயர நீர் உயர. ஏன்னா அப்பெல்லாம் போர் செட்லாம் கிடையாது. ஒரே வழி மழை பெய்யுற தண்ணி மட்டும்தான். நினைச்சு பாருங்க, ஒரு 200 வருஷத்துக்கு முன்ன, 50 வருஷத்துக்கு முன்ன, 100 வருஷத்துக்கு முன்னால நினைச்சு பாருங்க. மழை தண்ணியில மட்டுமே தான் இவ்வளவு நெல் விளைஞ்சிருக்கு. அந்த தண்ணியை விட்டுட்டான்னு வச்சுக்கோங்க, வெட்டி இப்ப மாதிரி வரப்பு இல்லாம, அவ்வளவுதான். அதோட இதுதான். அவ்வளவு தண்ணி தேக்கி வச்சாதான் தண்ணி நெல்லுக்கு, வேற வழியே கிடையாது. அவ்வளவு தண்ணி தேக்கி நிறுத்தி தாங்க அதில் நெல் வெயிலுது. அப்ப ஆறுகள்ல வாய்க்கால்கள்ல பெய்யுற நீர்லாம் ஓடிடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆறுகள் வாய்க்கால்கள் எல்லாம் நாம் வடிநீருக்காக பயன்படுத்தினோம், வடிப்பதற்காக, பாய்ச்சறதுக்கு இல்லை. வரேன் அப்புறம் ஏன் முன்ன ஆத்துல இப்ப தண்ணி பாய்ச்சணும், அதெல்லாம் ஒரு கேள்வி இருக்கு. உங்க எல்லா சந்தேகத்துக்கும் என்கிட்ட விடை இருக்கு. ஆனா பேசுறதுக்கு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சுத்தமான தண்ணீரை பூமிக்கு கீழே கொண்டுட்டு வைக்கணும். புரிஞ்சுக்கோங்க, எப்ப வேணாலும் எடுக்கணும். அணை கட்டுனா அணையில அசுத்தம் வரும், தூசி உள்ளோம், கண்ட கண்ட குப்பையெல்லாம் விழுந்துடும். அந்த தண்ணி சுத்தமான தண்ணி இல்ல. தான் பெத்த பிள்ளைக்கு எவ்வளவு சுத்தமான தண்ணி கொடுப்போம் நம்ம? பூமிக்கு கீழே இருக்கிறது தான் சுத்தமான தண்ணீர். ஏன்னா அதுல பாசி பிடிக்காது, அசுத்தம் படியாது. மழை நீருக்கு அடுத்ததா சுத்தமான தண்ணீர் ஊற்று நீர் தான், ஊறி வர்ற நீர். அவ்வளோ அருமையான தண்ணீர். அப்படியே நேர மழை நீர் சேகரிப்பு.
வீட்டு கூரையில பெயறதெல்லாம் கொண்டு போய் விட்டுட்டு நம்ம மழைநீர் சேகரிப்புன்னு சொல்லிட்டு நிற்கிறோம். ஒரு ஊரு, ஒரு நாடு முழுவதும் மழைநீர் சேகரிக்கப்பட்டது. அவ்வளவு தண்ணியும் பூமி உள்ள போச்சு. இந்த மாதிரி ஒரு அணைக்கட்டை உலகத்துல எவனும் கற்பனையே பண்ண முடியாது. ஏன் சொல்லுங்க? இந்த மாதிரி ஒரு நாட்டில் பெய்யுற அவ்வளவு தண்ணீரும் பூமிக்கு கீழே கொண்டு போய் சேர்த்து வச்சாங்க. அதை தான் இப்ப நீங்க எடுத்து குடிக்கிறீங்கன்னாலும் உங்க மண்டையில இருக்குங்களா? சத்தியமா இருக்காது. அதை எடுத்ததாலதான் வர வர 50 வருஷமா கண்மூடித்தனமா போர் சட்டை வச்சு இறைச்சதாலதான் தண்ணி குறைஞ்சிட்டு போகுதுன்னாலும் தெரியுமா உங்களுக்கு? சொல்லுவாரு இல்ல கேட்பாரு இல்ல? ஏங்க பூமியில தண்ணி இறக்கேன்னா எடுக்க வந்துகிட்டே தானே இருக்கணும். ஏன் இப்ப குறையுது? 1000 வருஷமா சேர்த்து வச்சாங்க வரப்பு போட்டு மழை பெய்யற காலத்துல. மழை நீர் உயிர் நீர்னு சொல்லிவிட்டு வரப்ப பூரா உடைச்சு தள்ளிட்டு ஒரு மழை பெஞ்சா வெள்ளம். ஏங்க எல்லா நேரத்திலும் 3 அடி உயரம் வரப்பு இருந்தா 3 அடி உயரம் எங்க மழை பெஞ்சது தமிழ்நாட்டுல? இன்னைக்கு வரைக்கும் 3 அடி மழை பெய்யவே இல்லை தமிழ்நாட்டுல. வெள்ளமே கிடையாது. வரப்பே இல்லாம அடிச்சா மேட்டுல இருக்கிற தண்ணி தலைகீழ பள்ளத்தை ஊட்டிட்டு போய் அந்த வயல்ல இருக்கிற தண்ணி இந்த வயல்ல இருக்கிற தண்ணி அதுக்கு அடுத்த வயல்ல இருக்கிற தண்ணி எல்லாம் வேகமா ஒடிஞ்சு ஒரே வெள்ளம். 3 அடி உயரம் வரப்பு போட்டா தமிழ்நாட்டுல வெள்ளமே கிடையாது. விளைச்சல் அளவு கடந்து விளையும். இந்த விளைச்சலை அரசாங்கம் நிவாரணமா கொடுக்கவே முடியாது. நெல்லு பயிர் கம்பியாலியா கட்டி வச்சிருக்கு. அடிச்சு மழை தண்ணிச்சுன்னா அப்படியே சாஞ்சிரும், இடுப்பு ஒடிஞ்சிரும். அப்படியே மேல தண்ணி போச்சுன்னா அவ்வளவுதான், அழுகி போயிடும். 3 அடி உயரம் வரப்பு போட்டா தண்ணியில ஏந்திரிச்சு வரும். ஒவ்வொரு வயல்லையும் அதுக்கு வேணுங்கிற தண்ணீர் தான். அதோட இல்லை, இந்த தண்ணீர் சுத்தமான தண்ணீர் அப்படியே பூமிக்கு கீழே போய் ஸ்டோர் ஆயிடும். இந்த தண்ணி கிட்ட ஒரு பெரிய பண்பு இருக்கு. அது இன்னைக்கு வரைக்கும் நினைச்சு பார்த்தீங்களா என்னன்னு தெரியல. என்ன பண்றது, கொஞ்சம் நேரம் கொடுக்குறாங்க. நேரம் அவ்வளவுதான், இவ்வளவுதான் பேசுறதுக்கே நேரம். நான் அதுக்குள்ள உங்களுக்குள்ள வேண்டிய செய்தியை சொல்லி ஏற்றினு பார்க்கிறேன். உலகத்திலேயே இந்த மாதிரி மழை நீர் சேகரிக்கிறது அரேபிய பாலைவனத்துல முடியாது. அங்க மழையே கிடையாது. அவன் இந்த பேர் பூமிக்கு கீழே கொண்டு போய் தண்ணியை வைக்கலாம்னு சொல்லுங்க, குருடாயில தான் வருமா. சரி, ஐஸ்லாந்துலயோ அண்டார்டிகாவிலையோ சுவிட்சர்லாந்துலயோ பண்ண முடியுமானா? அங்கெல்லாம் பனியா பெய்யுங்க, பூமி மரத்து போயிருக்கும். பூமிக்கு உள்ளேயே தண்ணியை கொண்டு போக முடியாது. பூமிக்குள்ள தண்ணியை கொண்டு போக முடியுமா? பனியா பெய்யுற இடத்துல பூமிக்குள்ள எப்படிங்க தண்ணி போகும்? பாலைவனத்துல எப்படிங்க பூமிக்குள்ள தண்ணியை போகும்? இங்க மட்டும்தான் தண்ணியே போகும். அந்த தண்ணி பூமிக்கு உள்ள எப்பெல்லாம் சூடு அதிகரிக்குதோ அப்பெல்லாம் ஆவியா மாறி மேல வரும், மண்ணை கடந்து நீராவியா. உங்களுக்கு வேறுக்குதா இல்லையா? ஆவியா வருதா இல்லையா? தண்ணி குடிச்ச தண்ணி திருப்பி அப்புறம் தண்ணி குடிக்கிறீங்க, மேல வந்தது குளிச்சாயி தண்ணீர் ஆயிடும். பூமி உள்ள சூடு அதிகரிக்கும் பொழுதெல்லாம் அந்த சூட்டை அழிக்கிற யாழ்னா தண்ணி தான். சூடு அதிகமா பண்ண இப்ப தரையில தண்ணி ஊத்துங்க, ஆவியா போடும். சயின்ஸை சரியா படிங்க, தயவு செஞ்சு படிங்க. நீங்க புரிஞ்சுக்கலன்னு வச்சீங்கன்னா அப்பாவி எனக்கு ஒண்ணும் தெரியாத போட்டு மீறிச்சிடுவாங்க. உங்களை மீறிச்சுக்கிட்டு இருக்கோம், மீறி வாங்கிட்டு இருக்கோம். எப்பெல்லாம் சூடு அதிகமாகுதோ அப்பெல்லாம் தண்ணீர் ஆவியா மாறி மேல போயிடும். மறுபடியும் குளிர்ந்த நீரா மழை நீரா பூமிக்கு வரும். திருப்பி பூமியை உள்ள தண்ணியை இறக்கி விட்டுருவான் வரப்ப போட்டு, அவ்வளவு உள்ள போவோம். கோடை காலத்துல சூடு அதிகமாச்சுன்னா தண்ணி போகும் மேல, இல்லாட்டினா சூடு மட்டும் இருந்தது. ஆவியா போற அளவுக்கு சூடு இல்லைன்னு வச்சுங்களேன். ஆவியா போற அளவுக்கு சூடு இல்லைன்னா உனக்கு வேற இல்லை போ, அப்படியே சூடா அப்படியே அங்கேயே இருக்கும். ஆவியா போற அளவுக்கு சூடு அதிகரிச்சுன்னா தண்ணி ஆவியா போயிடும், இல்லைன்னா பூமியில சூடாகி தண்ணி அங்கேயே இருக்கும். இந்த தண்ணி அடுத்த வருஷம் மழை பெய்யும் போது திருப்பி உள்ள போகும். இப்படி காலங்காலமா தண்ணியை சேர்த்து வச்சு அந்த தண்ணி தான் தமிழ்நாட்டு உள்ள பூமி சூடாகாம காப்பாத்து. ஒரு புல்லு செடி உயிரோட இருக்குன்னா கீழே ஈரம் இருந்தாதான் முடியும். வேப்ப மரம் நுனி கருவுன்னா கீழே இருக்கிற தண்ணியெல்லாம் அழிச்சு விட்டோம். நம்ம தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, உலகத்திலேயே சுத்தமான குடிநீர் தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்ல உப்பு தண்ணி. ஏன் தண்ணியெல்லாம் எடுத்துட்டோம், பூமி உள்ளேருந்து நெருப்பு சீறிக்கிட்டு வருது, எல்னினோ மேலால வருது,
குளோபல் வார்மிங்கிறது கீழே இருந்து வருது. குளோபல் வார்மிங்கிறது பூமிக்குள்ள சூடாகி பூமி பந்தே சூடாகிறது. எல்னினோங்கிறது பூமிக்கு மேல வர்றது. எழுதுனா 2000 வருஷத்துக்கு முன்னவே நம்ம கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. வரும் முன்னர் காவாதான் வாழ்க்கை, வரும் முன்னர் காவாதான் வாழ்க்கை, எரி முன்னர் வைத்தார் போல கெடும். நெருப்புக்கு முன்ன வச்சது காணா போயிடும்மா. அதுக்கு இரும்பு மண்ணு சாம்பல் எல்லாத்தையும் போலிச்சின்னு போயிடும். நெருப்பு நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும். கடலை காஞ்சு போடணும்னா அவன் எவ்வளவு மண்டையை உடைச்சிட்டு எழுதியிருப்பான், எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணியிருப்பான் பாருங்க. உலகத்துல எவனாவது எழுதுனானா கடல் காணா போடுனான்னு எழுதுனான்? அவன் தெரியாத இடம் தமிழ்ல எழுதிவிட்டான். இதே ஒரு இங்கிலீஷ்ல எழுதியிருந்தா ஜெர்மன்ல எழுதினா அவனுக்கு நோபல் பரிசு கொடுத்துருப்பானோ. நம்ம 133 அடி செலவு வச்சு முடிச்சுட்டோம் வேலை. தலைவரை உங்களுக்கு வேலை முடிச்சிட்டோம். பூமி உள்ள நீரின்றி அமையாது உலகு. தண்ணியை நான் பாத்தீங்கன்னா நீங்க 23 நெல்லு நடுங்க, பஞ்சகாவி அடிங்க, பூச்சி வட்டி போடுங்க, சல்பேட் போடுங்க. பிச்சை எடுக்கிறத முதல்ல நிறுத்தி நீ அளவு கடந்து உற்பத்தி பண்ணு. 230 மூட்டை விதைச்சிருக்கோம், அடுத்தது அறுத்திருக்கோம். அங்க மட்டும்தான் நினைக்காதீங்க. மீசல்ல ராமநாதபுரத்துல ஒரு 10 இடத்துல, கமுதில 20 ஏக்கர், சோழியக்குடி, வேளத்தூருக்கும் பக்கத்தில். ஏன்னா ராமநாதபுரம் தான் சுத்தமா தண்ணி இல்லாத இடம். அங்க தண்ணியை உண்டாக்கி காட்டணும். தென்னம்புல மூக்கு தென்னம்புல தான் கிளம்பி பாலை வச்சிருக்கு, வந்துகிட்டே இருக்கு. எப்ப வேணாலும் போய் பாருங்க. மறுபடியும் புரிஞ்சுக்க, நீங்க தமிழ்நாட்டில் எங்க வேணாலும் இருங்க. அடுத்தவன் வரப்பை வெட்டிடுவான். வரப்பு வச்சா எலி வெட்டிடும். வரப்பு மறைய மழை பெய்யுற காலத்துல முழுசா தண்ணி விட்டுங்க, ஒரு எலி கூட வரப்புல இருக்காது. உங்க இடத்த தனியா பிரிங்க. அப்ப டிராக்டர் போகுது, டிராக்டர் போனா ஒரு 3 அடி வரப்பு சத்தானு போட்டுடலாம். இல்லாட்டின்னா தமிழ்நாடு பாலைவனம் ஆவறது தடுக்க முடியாது. மந்திரி சட்டப்பையில இருந்து உங்களுக்கு தண்ணி கொண்டாந்து கொடுக்க மாட்டாரு. 2086 கூட கர்நாடகா தண்ணி வாங்க முடியாது, ஞாபகம் வச்சுங்க. 2086 கூட கர்நாடகா கிட்ட தண்ணி வாங்க முடியாது. ஏன்னா வெள்ளக்காரன் கட்டினப்ப வெள்ளக்காரன் கையில இருந்தது கண்ட்ரோல், மேட்டூர் திறக்கிற கண்ட்ரோல் அவங்ககிட்ட இருந்தது. நம்ம சுதந்திர இந்தியாவாயிட்டோம், சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட போயிட்டு கண்ட்ரோல். மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி. சென்ட்ரல் கவர்மெண்ட் திறக்க முடியுமா? நெய்வேலி நிலக்கரி லிக்னைட்டை எடுத்துட்டு போக முடியும், ட்ரெயினை எடுத்துட்டு போக முடியும். இங்க இருந்து மணல் எடுக்கும், என்ன வேணாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணும். கர்நாடகாவை திறக்க சொல்லுங்க பார்ப்போம். கர்நாடகாரங்க ஒரு நியாயம் பேசுறாங்க, நியாயமா பேசுறாங்க. என் மண்ணில பெஞ்ச தண்ணியை நான் தேக்கி வச்சிருக்கேன், திறந்து விட்டுட்டேன் உங்ககிட்ட. திருப்பி எனக்கு வேணும்னா நீ கொடுப்பியா? உங்ககிட்ட அதிகமா மழை பெஞ்சிருது, நான் திறந்து விட்டுட்டேன். திருப்பி அங்கிருந்து இங்க ஏறி வருமானு ஒரு நியாயமா கேட்கிறான். நான் ஒரு மனுஷன், தமிழங்கிறது அப்புறம். நான் முதல்ல மனுஷன். மேட்டில் இருக்கிற தண்ணியா பள்ளத்துக்கு திறந்து விட்டுட்டா மேட்டில காஞ்சதுன்னா யாரு கொடுப்பா தண்ணி? இவன் கர்நாடகாரன், இவன் தமிழ்நாடனே கடை, இவன் தமிழ், இவன் தமிழ், இவன் தெலுங்கு, இவன் தெலுங்குக்காரன், எனக்கு அவுத்து விடுங்க. யோசிங்கப்பா, கொஞ்சம் யோசிங்க. ஒரு மனுஷ தன்மையா எல்லாரும் செத்துருவோம், ஏதோ சீக்கிரம் சாவுறோம். ஆனா தண்ணி இல்லாம சாவுறது ரொம்ப கொடுமைங்க. தண்ணி இல்லாம சாவுறது ரொம்ப கொடுமை. இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, உலகத்திலேயே தண்ணி சேர்க்க முடியற வாய்ப்பே இங்க மட்டும்தான். அரேபியா பாலைவனத்துல முடியாது, ஐஸ்லாந்துல முடியாது, எங்கேயும் முடியாதுங்க. தண்ணியை பூமிக்கு கீழே கொண்டு போய் சேர்க்க முடியும். அதுக்காகவே கண்டுபிடிச்ச பொண்ணுங்க நெல்லு. கம்புக்கு இவ்வளவு தண்ணி தேவையில்லை, கடலைக்கு இவ்வளவு தண்ணி தான். எதுக்குமே தண்ணி நிக்க கூடாது, ஈரம் இருந்தா போறோம். இதுக்கு மட்டும் காடாத்து நெல்லுக்கு ஏண்டா தண்ணி? இந்த தண்ணி இல்லாம நெல்ல, கடலை எவ்வளவு பெருசு, சோளம் எவ்வளவு பெருசு, நெல்லு எவ்வளவு சின்னது, இதை ஏண்டா தீனி வச்சு அலையறான்னு ஒண்ணுவான். இந்த கருமை முடிச்ச தண்ணிய எங்கடா கிடைக்குது? 2 வருஷம் நடாம போட்டானோ என் நிலத்தை. அப்பதான் தெரியுது, தண்ணியை தேக்கி நிலத்துல நிறுத்துறதுக்காக தான் என்ன செஞ்சோம். பேசாம பேசுங்க, சும்மா பேசுங்க, ஜாலியா பேசுங்க. முதல்ல தண்ணியை நிலத்துல தேக்கி நிறுத்துறதுக்காக தான்
விவசாயம் செஞ்சோம். தண்ணிய நிலத்துல நிறுத்துற வரைக்கும் ஆடு செய்யல, விவசாயம் மாடு செய்யல, யானை செய்யல, காட்டுல எந்த மிருகமும் செய்யல. எல்லா காட்டு வளங்கையும் அடிச்சு திங்கிற மிருகம் மனுஷன். ஏன்டா இவன் ஏன்டா விவசாயம் செய்யறான்னா, எல்லா உயிரையும் காப்பாற்றணும். நம்ம மழையை பெய்ய வைக்கணும். மாடு மாடெல்லாம் மழை பெய்ய வைக்க முடியுமா? அதுக்கு தெரியுமா? நீராவி இருந்தாதான் மேகம், மேகம் தான் மழையா பெய்யும். நிறைய மேகம் வேணும்னா நிறைய நீரை ஆவி ஆக்கணும். அப்ப நிறைய நீர் ஆவி ஆகணும்னா ஊரு பூரா தண்ணியை தேக்கணும். நம்ம மரம் வச்சா மழை பெய்யட்டோம்ல. வயச வரப்பு போட்டா ஒரு ஊரை சுத்தி இருக்கிற வயல்வெளிகளை வரப்ப உயர்த்தினா தண்ணி நிறைய தேங்குமா? இந்த மரம் வச்சா மழை பெய்யுங்கிற கோஷம் வந்து தமிழ்நாட்டுல எழுப்புலீங்க, என்ன மன்னிச்சுக்கோங்க, தமிழ்நாட்டுல எழுப்புல. அது ஏன்னா வயல்ல தண்ணியை தேக்கி இருக்குன்னா ஒரு மரம் மேகம் இருந்தாதானே மழையே. மேகத்தை நிறைய உருக்கணும், நிறைய நீரை ஆவியாக்குனால மேகம் கிடைக்கும். என்ன மாதிரி கான்செப்ட்? ஏன்னா அந்த கான்செப்ட் இங்கே கிளம்பல. நம்ம பேண்ட் போட கத்துக்கிட்டது தமிழ்நாட்டுல கிடையாது. இடுப்புக்கு கீழே காத்தடிக்கணுங்க வேட்டி. ஏன்னா இடுப்புக்கு கீழே தான் அவன் இனப்பெருக்க ஒரு உறுப்புகள் இருக்கு. அவன் விதை அங்க இருக்கு. அடுத்த தலைமுறை காத்து இல்லாம புழுக்கம் வந்ததுன்னா அப்புறம் ஆண்மை குறைவுக்கு தான் மருந்து சாப்பிடணும். அவன் பேண்ட் போட்டான்னா அங்க அவன் வேட்டி கட்டினாலும் செத்து போயிடுவான், உறங்கி போயிடுவான். அவன் உசுரை காப்பாற்றணுமேனு உள்ள ஒரு பேண்ட், மேல ஒரு கோட்டு, அது மேல ஒரு சட்டை, அது மேல இன்னொரு சட்டை, அப்புறம் இறுக்கி கட்டின டை, அப்புறம் அதுக்கு மேல புல்லா, காலில் சாக்ஸ், அப்புறம் அதுக்கு மேல ஷூ, கையை கொண்டு கவுட்டி உள்ள வச்சுக்கிட்டு சூட்டை காப்பாத்துறான் அவன். நம்ம சூட்டை கடத்தணும். இங்க சூட்டை கடத்தினாதாங்க உங்களுக்கு உயிர். பாவாடை தாவணி, இடுப்புக்கு கீழே காத்தடிக்கணும். பால்வினை நோய்கள் அளவு கடந்து வருது. டைட்ஸ், வெளியில சொல்ல முடியாத பெண்களுக்கான நோய்கள், உடையிலேயே மருந்துங்க. இந்த பால் உணர்வு இருக்கு பாருங்க. ஒரு 2 நிமிஷம் ஐயா மன்னிச்சுக்கோங்க, என் கையில மைக்க கொடுக்காங்க. இந்த பால்வினை நோய்கள் ஒரு 2 வரி பேசுறேன். நான் தமிழ் மருத்துவர், முதலமைச்சர் கையில அவார்டு வாங்கினேன். இந்த பால்வினை நோய்களுக்கு மருந்து என்ன தெரியுமா? என்ன மருந்து சொல்லுங்க? உணர்ச்சியை தூண்டி விட்டா பால்வினை நோய்களுக்கு மருந்து. தூண்டலன்னா அப்படி தூங்கிடும். டாக்டர் கிட்ட கேட்டா மொட்டிலிட்டி இல்லைன்னு வரும். அதாவது நீந்துகிற தன்மை இல்லை, உயிரினங்கள் நீந்தல, முளைக்காது பாரு, தூங்கிடும், அவ்வளவுதான். அந்த உணர்வை தூண்டி விடணுங்க, அதுதாங்க பால்வினை நோய்க்கு மருந்து. யாரு தூண்டுறது? இன்ஜெக்ஷன் பண்ணி தூண்டுறதா? வயசுக்கு வந்த உடனேயே பாவாடை தாவணி, அது வரைக்கும் கிடையாது. தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க இந்த ட்ரெஸ். அதுல எனக்கு ஒரு திமிரே உண்டு. அதை என்ன சொல்லுவாங்க, கர்வமா திமிரு. எதை தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த பாவாடை தாவணி. ஏன்னு கேளுங்க, அந்த பாவாடை தாவணி போட்டா அந்த பொண்ணு வயசுக்கு வந்துட்டுன்னு அர்த்தம். அதை எந்த பையன் வேணாலும் ஆசையா பார்க்கலாம். ஆஹா, உடனே கருப்பு இல்ல இல்ல பாப்பான், பொண்ணு வயசு வந்துட்டு, ஆளு வயசு வந்துட்டு. தாலி கட்டும் போதே புடவை, அவ இன்னொருத்தன் பொண்டாட்டி, அதுக்கப்புறம் பார்க்க கூடாது இந்த பொண்ணு. அது வரைக்கும் யார் வேணாலும் கடத்தரல பார்க்கலாம், எங்கேயோ பார்க்கலாம். அந்த உணர்வு தூண்டிக்கிது. என்ன நான் பார்க்குற மாதிரி பார்க்க செருப்பால் அடிப்பாங்க. பொண்ணுக்கு பிடிக்கலன்னா பேசுவோம், பிடிச்சுன்னா அப்புறமா தனியா. அதாவது அந்த பார்க்கிற வினாடியில உணர்வு தூண்டப்படும். அதுக்காகவே ஒரு உடைங்க. பால் உணர்வு நோய்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இல்லாம ஒழிக்குன்னா முதல்ல பாவாடை தாவணியை மாத்துங்க. பாருங்க, அடுத்த வருஷத்துல எடுங்க பார்ப்போம், சென்சஸ் எடுங்க. உடையில மருந்து கண்டுபிடிச்சவங்க அவனுக்கு புள்ள பிறந்து வேற மாதிரி ஆயிட்டு. உலகத்திலேயே சுத்தமான குடிநீர் எத்தனை ஆயிரம் வருஷம், ஒரு 3 மாசம் பெஞ்சிச்சுன்னா மேட்டூர் டேம் ஒழிஞ்சிருது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா ஒரு நாடு பூரா பேஞ்ச தண்ணீர் எல்லாம் பூமிக்குள்ள சுத்தமான குடிநீர், மழை நீர் மட்டுமே. அதை கொண்டுட்டு போய் பூமி உள்ள சேர்த்து வச்ச அறிவு கண்ணுக்குள்ளே தெரியாது இந்த அணைக்கட்டு. உலகத்திலேயே இவ்வளவு பெரிய அணைக்கட்டு எங்கேயும் கிடையாது. 50 வருஷமா போர் போட்டு இன்னும் மொண்டு ஊத்திக்கிட்டே இருக்கும், தண்ணி அழியவே மாட்டேங்குது. எவ்வளவு தண்ணி இருக்கும் பூமியில? 1 போர் 2 போரா? கடல் மாதிரி தண்ணி. 1000 ஆண்டுகள், பல ஆயிரம் ஆண்டுகளை சேர்த்து வச்ச தண்ணி
வர வர பள்ளத்துல போட்டு எடுத்தது மேட்டுல குறையுது. கோயம்புத்தூர் பொள்ளாச்சிலாம் காயுது, 1000 அடி மாத்தி மாத்தி போர் போடுறாங்க, புகை தான் வருது. பொள்ளாச்சி கோயம்புத்தூர்லாம் போய் வரப்பு போட்டு தண்ணியை உண்டாக்கியிருக்கோம். வரப்பு போட்டா தண்ணி உண்டாகாதுன்னு நம்பாதீங்க, முடிக்க போறேன். கோவில்பட்டி, திருநெல்வேலி கோவில்பட்டி 800 அடி போர் போட்டு தண்ணி இல்லை, சவுட்டு தண்ணி தான். 12 அடியில தண்ணியை உண்டாக்கி இருக்கிறாரு வரப்பு போட்டு. ஒரு வாளியை விட்டு எடுத்தான். அந்த மாவட்டத்தை ஏடி வேளாண் இணை இயக்குனர் பார்த்து ஆச்சரியப்பட்டுட்டு அவரே தாம் பொறுப்புல பரமக்குடியில போகலூர் கூட்டு பண்ணை அறுவடை திருவிழாவுக்கு வந்திருந்தாரு. நல்லா புரிஞ்சுக்கிங்க, ஒரு சொட்டு தண்ணி கூட ஒரு 3 அடி உயரம் வரப்பு போட்டீங்கன்னா போறோம். அடுத்த வய தண்ணி உங்களுக்கு வராம உங்க வய தண்ணி அடுத்த வயலுக்கு போகாம இருந்தா நீங்க உரமே போட வேண்டியதில்லை. அளவு கடந்த விளைச்சல். ஒரே ஒரு மூலையிலையாவது செஞ்சு பாருங்க. நிறைய நிலம் இருக்கிறவங்க ஒரு வயல்ல மட்டுமாவது செஞ்சு பாருங்க. அதே மாதிரி நஞ்சை புஞ்சை கட்டமைப்புகளை பத்தி நம்ம விரிவா பேசியிருக்கோம், நிறைய குழுக்களை பகிர்ந்திருக்கோம், நிறைய பேருக்கு நான் தெரிஞ்சிருக்கேன். நீங்க தயவு செய்து, வாழ்க்கை ரீல்ல வராது, செஞ்சா மட்டும்தான், தண்ணீரை குடிச்சா மட்டும்தான் நிறைவு கிடைக்கும், சாப்பாட்டை சாப்பிட்டாதான் நிறைவு கிடைக்கும். நாங்க வேலையை வச்சு காட்டிக்கிட்டே இருக்கோம். ஆனா தமிழ்நாட்டுல ஒரு மூலையில ஒரு கிராமத்துக்கு ஒரு இளைஞர் எழுந்தனா கூட போறோம். 3 வருஷத்துல நம்ம நாட்டை மாத்திடலாம். இது செய்முறை தமிழ். சரியா? என்னுடைய தொலைபேசி என்ன சொல்றேன், ஒழுங்கிக்கோங்க. 93 60 55 13 53. இன்னொரு தடவை சொல்றேன், 93 60 55 13 53. நிகழ்ச்சி முடிவா சொல்லிட்டேன். நம்ம நினைச்சா மழையை பெய்ய வைக்கலாங்க. எல்லாரும் தண்ணியை தேக்குனீங்கன்னா தான் முடியும். அதுதான் மேகமா மாறும். நீர் வந்து கோடை காலத்துல நீராவியா மாறும். வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை நம்ம நினைச்சாதான் பெய்ய வைக்க முடியும். ஊரு கூடி தேர் இழுத்தா மாதிரி, ஆயிரக்கணக்கான தேனீக்கள் சேர்ந்து தேன் உற்பத்தி பண்ணா மாதிரி இந்த மழையை உருவாக்கணும். பூமியில வெப்பத்தை கடத்தாம மழையை நிறுத்த முடியாது, ஈரத்தை நிறுத்த முடியாது. வெப்பத்தை கடத்துறதுக்காக தான் உயரமான வரப்பு. பூமியில இருந்து சூட்டை கடத்தலைன்னா தண்ணி ஆவியா நிக்காது, தண்ணி ஆவியா பெய்யும். அந்த தண்ணியை பூமியில நிறுத்தினா உயரமான வரப்பு. அதுக்காக தான் வரப்பு உயரன்னு சொன்னாங்க. சரியா? நன்றி, முடிப்போம்.